ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்களே, பாருங்க, நல்ல சம்மர் காலம், தாங்க முடியல, வெயிலோட தாக்கம் தாங்கவே முடியல. எங்க இருந்தாலும் நமக்கு வேர்த்து சொட்டிங் ஆகி நம்மளால இருக்க முடியல. ஏசியில மட்டும்தான் இருக்க முடியும் போல இருக்குது. எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாங்க முடியல. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால மக்கள் தாங்க முடியாம எங்க ஏசி கிடைக்குது, எங்க டவர் ஃபேன் கிடைக்குது, எங்க ஏர் கூலர் கிடைக்குது, எங்க டேபிள் ஃபேன் கிடைக்குது, எங்க சீலிங் ஃபேன், அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்க, ஏசி, அதுக்கு விட்டா ஏர் கூலர், அதுக்கு அடுத்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஃபேன். இந்த டவர் ஃபேனில் பாருங்க, உண்மையிலே நல்ல காற்று, நல்ல குழு நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்க, இதோட ஹைட் பாருங்க. இதோட ஹைட் வந்து நேரப்பட்டு பாருங்க 4 ஃபீட் இருக்குங்களா, நேரப்பட்டு 4 ஃபீட். இதை நீங்கள் தரையில் வைக்கும்போது இந்த சைடில் உள்ள காற்றை வாங்கி அந்த சைடில் புஷ் பண்ணுது. நேரப்பட்டு பாருங்க 25 ஃபீட், அதாவது 25 ஃபீட்டுக்கு வந்து இந்த காற்றை வந்து இங்கே இருக்க காற்றை சக் பண்ணி அங்கே புஷ் பண்ணுறதுனால நல்ல ஃபாஸ்டா இருக்கனால இந்த ஏர் வந்து இதுல இன்லெட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மால், அதனுடைய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கனால அந்த சின்ன பாத் வழியா உள்ள அந்த காத்து வந்து மறுபடியும் அங்க புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நல்ல கூலிங் இருக்கும். என் வீட்டுல நான் வச்சிருக்கேன் 2 வருஷமா, ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் சவுண்டு மட்டும் கேட்கும். பாத்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, சீலிங் ஃபேன்ல என்ன சவுண்ட் வருதோ அதே மாதிரி சவுண்ட் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலன்ட்டு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல காற்று இருக்கும், நல்ல கூலிங்கா இருக்கும். ரைட், இதனுடைய வாட்டேஜ் பாருங்க 140 வாட்ஸ் வரும். ஸோ ஸ்பீடு நல்லா இருக்கும், கூலிங் இருக்கும். 25 ஃபீட், 25 அடி வரைக்கும் இதனுடைய ஃபோர்ஸுடைய வேகத்தை உங்களால் உணர முடியும். ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கும். இப்போ பாருங்க, கம்பெனி வந்து சுமிட்டு, இந்த கம்பெனி வந்து ரொம்ப வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். உள்ள இருக்க மோட்டார் பாருங்க, உங்களுக்கு காப்பர்ல பண்ணியிருக்காங்க. நல்ல கம்பெனியில் 1 வருஷம் வாரண்டி தர்றாங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இல்லை பாருங்க, நிறைய வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 மாடல்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1900 2200 வரைக்கும் இருக்குது. ஸோ 3 மாடல்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள், உங்களுக்கு எந்த மாடல், எந்த லோயர் எண்டா, இல்லை மிட் எண்டா, இல்லை ஹையர் எண்டா, எந்த பட்ஜெட் வேணுமோ நீங்க சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குவாலிட்டியா தான் பண்ணுவோம். நம்ம சஜஸ்ட் பண்றது எதுவுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும், தரமா இருக்கும். ஏதாவது ஃபால்ட்னா நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். என்ன ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். டேமேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் சிரமம், பார்க்க முடியாது, ஒட்ட வைக்க முடியாது. எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ தட் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன், ரேட் சொல்லிட்டேன், குவாலிட்டி சொல்லிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, தினந்தோறும் உங்களுக்கு 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்றது உங்களுடைய கவனத்தை வந்துடையும். இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.